7 வருட உபத்திரவ காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் 1,44,000 பேர் வருவாங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பாங்கன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆனா இதே வேதம் தான், புதுசா அவங்களுக்கு எந்த வேதமும் கிடையாது, இதே பைபிளை தான் போதிக்க போறாங்க. அவங்க என்ன போதிப்பாங்க? மோசேயை நியாயப்பிரமாணத்தை ஏதாவது போதிச்சுட்டு இருப்பாங்களா? இல்ல. அன்றைய காலகட்டத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட கலசங்களை பற்றி போதிப்பாங்க, அன்றைக்கு இருக்கக்கூடிய முத்திரையை பற்றி போதிப்பாங்க. நமக்கு தெரிந்ததை விட அன்றைக்கு தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி நம்மை விட ரொம்ப தெளிவா அந்த புத்தகத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாமே என் காலகட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. நியாயப்பிரமாணமாகிய லேவியராகம புத்தகமாகட்டும், இவைகள் எல்லாம் இன்றைக்கு நான் வாசித்து புரிந்து கொள்ளுவதை விட அன்றைக்கு மோசே காலத்துல அவர்கள் இதை வாசித்து தெளிவா என்ன செஞ்சிருப்பாங்க? புரிஞ்சிருப்பாங்க. என்னை விட, இன்னைக்கு உங்களை விட அன்றைக்கு இருந்தவங்க நேரடியாகவே அதை தெளிவாய் புரிந்திருப்பார்கள். அதுபோல இனி வரக்கூடிய ஒரு காலம், ஒருவேளை 7 வருட அரசாட்சி இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு வருதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அன்றைக்கு வாழுகிறவர்களுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பகுதி இன்னும் தெளிவாய் விளங்கும். அப்ப இன்னைக்கு நான் எந்த காலகட்டத்திலே வாழுகிறேன்? சபையின் காலகட்டத்திலே வாழுகிறேன். பவுல் எழுதின நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள், இவைகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெளிவாய் இருக்கின்றன.